அனைவருக்கும் வணக்கம். இன்னும் எக்ஸாமுக்கு மிக குறைந்த நாட்கள் தான் இருக்குது. எல்லாருமே இப்போ ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எப்படிலாம் ரொம்ப எஃபெக்டிவாக ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ரிவிஷன் டிப் எல்லாமே எனக்கு என்னோடய சீனியர்ஸ், என்னோடய டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே கொடுத்த அட்வைசஸில் இருந்தும் நான் ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலேருந்தும் உங்ககிட்ட ஒரு சில டிப்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. உங்களுக்கு சேராத எந்த பொருட்களையும் என்ன பண்ணாதீங்கன்னா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்கள் உடம்புக்கு என்ன சாப்பிட்டா செட் ஆகுமோ அதை நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருப்பீங்க, அந்த டைம் ஷெட்யூல்குள்ளே உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியலன்னு சாப்பிடாமையும்லாம் உட்காந்து படிக்காதீங்க. அதனால் நீங்கள் ரொம்ப வீக் ஆவீங்க, உங்களால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் முதல்ல நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. அதாவது நான் இன்னும் இவ்வளோ படிக்கலை, நமக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, சப்போஸ் கிடைக்கலன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ரொம்ப நெகட்டிவாக யோசித்தா அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், நம்ம ஃபேமிலிலேயோ இல்லைன்னா வெளியிலையோ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த பற்றி இப்போ ஒரி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நமக்கு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான். அப்போது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு, இன்னும் ஒரு 10 டேஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உங்கள் மைண்டை வச்சுக்கோங்க. உங்களோட உடம்பும் மனசும் இப்போ ரொம்ப நல்லபடியாக இருக்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டா தான் நம்ம அடுத்து என்ன பண்ண முடியும், நம்மளோட சப்ஜெக்டுக்குள்ளே நம்மளால் போக முடியும். நெக்ஸ்ட்டு நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நம்ம நிறைய வீடியோவில் நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எம்சிக்யூ நம்ம டீல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மிஸ்டேக்ஸ் எக்ஸாமில் குறையும். இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க, நிறைய எம்சிக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் அகெயின் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கோத்ரூ பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எம்சிக்யூ பார்க்கணுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அதை எப்படி எஃபெக்டிவாக பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இது நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான். தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ராமன் ஸ்டோக் லைன் இஸ் ரெப்ரசன்டட் பை தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம டேரெக்டாக அந்த கொஷின் பார்த்தோன்னே ராமன் ஸ்டோக்ஸ் லைனா அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இதை என்னது நியூ ஈக்குவல் டு நியூ நாட் ப்ளஸ் டெல் இ பை ஹச் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போது அப்போ ரிமைனிங் ஆப்ஷன் என்னன்னு சேர்த்து பாருங்கள். அப்போ ஆப்ஷன் பி எதுக்கு வரும், ஆப்ஷன் சி எதுக்கு வரும், இப்போ ஆப்ஷன் டி எதுக்கு வரும், அப்போ இப்போ ஆப்ஷன் டி எதுலேயுமே வராது. ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா அது ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ்க்கு. அதுக்கடுத்து ஆப்ஷன் டி நமக்கு ரேலே லைனுக்கு. ஆப்ஷன் சி என்னது அப்படின்னா எதுலேயுமே வராது. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா 4 ஆப்ஷனையுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணி எந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்த்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு கொஷினில் நிறைய கான்செப்ட் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஓவராலாக ரிவைஸ் பண்ண ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். இந்த கொஷின் பாருங்கள். எ பைஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் ஹேஸ் 2 ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ், 2 அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ், 1 ஸ்டேபிள் அண்ட் 1 அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ், 3 ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ்னு இருக்குது. இப்போ பைஸ்டேபிள்னால் நமக்கு எப்படி இருக்கும், ரெண்டுமே ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ பைஸ்டேபிளுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ அன்ஸ்டேபிளையும் நெக்ஸ்ட்டு அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டரையும் நெக்ஸ்ட்டு மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டரையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணுங்கள். அஸ்டேபிள்னால் நமக்கு எந்த ஸ்டேபிள் ஸ்டேட்ஸும் இருக்காது. அதே இது மோனோஸ்டேபிள்னால் ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டும் ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டு குவாசி ஸ்டேட்டும் இருக்கும். அப்போ ஒரு வைப்ரேட்டர் படிக்கும்போது ஒரு டைப் படிக்கும்போது இன்னொரு ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சார்ட் அவுட் தி கண்டென்ட். இப்போது நீங்கள் சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸ் எடுத்துகிட்டு இப்போது எந்த யூனிட் படிக்கிறீங்களோ அந்த யூனிட் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நமக்கு பேசிக்காக நம்ம எவ்வளோ அதை கண்டென்ட்ஸ் பண்ணாலும் நமக்கு என்ன மேக்ஸிமம் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்போது அந்த 10 பாயிண்ட்ஸுங்கிறது நான் மேக்ஸிமம் சொல்கிறேன். ஒரு 5 பாயிண்ட்ஸ் நமக்கு ரொம்ப பேசிக்காக அந்த கான்செப்ட் வந்து அந்த டாப்பிக்கில் தெரிஞ்சிருக்கணும்னு இருக்கு இல்லையா? அதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த மெட்டீரியல்லாம் எடுக்க வேண்டாம். சிலபஸை மட்டும் வச்சுட்டு இப்போ எந்த யூனிட் படிக்கிறீங்களோ அந்த யூனிட்டில் ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே உங்களுக்கு அந்த டாப்பிக்கை பற்றி தெரியுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மாடல் படிக்கிறீங்க, நீங்கள் வந்து நியூக்ளியர் மாடல்ஸ் படிக்கிறீங்கன்னா, இப்போ ஷெல் மாடல்னால் அதில் வந்து நமக்கு வந்து இந்த ஸ்பின் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஈவன் நியூக்ளியர் இருந்தால் ஸ்பின் 0வாக இருக்கும். ஈவன் ஆடுக்கு ஹாஃப் இன்டெக்ரல், ஆடுக்கு வந்து இன்டெக்ரல் ஸ்பின் இருக்கும். அதுக்கு நார்தியம் ரூல் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ வந்து அடுத்து வந்து இப்போ கலெக்டிவ் மாடலில் என்ன, லிக்விட் ட்ராப் மாடல் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நமக்கு வந்து அதை பற்றி தெரியுதா அப்படிங்கிறத நீங்களே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து நல்லா ரைஸ் ஆகும். நமக்கு வந்து எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து வரும். ஆனால் சப்போஸ் உங்களுக்கு அந்த டாபிக் பற்றின கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா உடனே நீங்கள் வந்து ரொம்ப ஓரி பண்ணாதீங்க. அதை எடுத்து திருப்பி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரீகால் பண்ணுங்கள். அந்த பேசிக்காக இருக்கிறது நமக்கு தெரியுதானே ரீகால் பண்ணுங்கள். ரீகால் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் ஒரு தடவை வந்து சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தெர்மோடைனமிக் ப்ராசஸ் போனீங்கன்னா நமக்கு 4 ப்ராசஸ் இருக்குது. ஐசோதெர்மல், பேரிக்கு, ஐசோகோரிக்கு, அடியபேட்டிக். அப்போ ஐசோதெர்மல்னால் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஐசோபாரிக்னால் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு. ஐசோகோரிக்காக இருந்தால் வால்யூம் கான்ஸ்டன்ட்டு. அடியபேட்டிக்னால் நமக்கு எந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்சும் நமக்கு வந்து இன் அண்ட் அவுட் வந்து இருக்காது. இந்த மாதிரி நீங்களாக வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சிலபஸ் வச்சுட்டு சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு டாப்பிக்லேயும் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 5 பாயிண்ட்டாவது சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டெப்பு, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து என்னென்னா நம்ம எல்லாருமே இந்த மிஸ்டேக் வந்து பண்ணுவோம். அதில் என்னென்னா நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான கான்செப்டாக இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நம்ம நிறைய டீச் பண்ணியிருப்போம் அந்த கான்செப்ட் எல்லாமேன்னு. நிறைய ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நம்ம டீச் பண்ண கான்செப்டாக இருக்கும். ஆனால் வந்து நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச கான்செப்டாக இருக்கும். ஆனால் அதில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு வருவோம் அப்படின்னா மிஸ்டேக் பண்ணிட்டு வருவோம். இந்த பிளண்டர் மிஸ்டேக் ஏன் பண்ணுறோம், நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்திருப்போம். கொஷின் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக ரீட் பண்ணுவோம். அதான் நமக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு அந்த கொஷினை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபேஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி பிளண்டர் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா இந்த கொஷின் வந்து நமக்கு கடைசி வரைக்கும் வந்து என்னென்னா எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவன் ரிசல்ட்டு வந்து நம்ம வேலைக்கே போனால் கூட நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கொஷின் நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ நம்ம இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தோணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பிளண்டர் மிஸ்டேக்னால நமக்கு வந்து 1 மார்க்கு நம்ம வந்து முன்ன பின்ன இருந்தாலே நம்ம ரேங்க் வந்து ரொம்ப நம்ம கீழே போயிடுவோம். அப்போது நம்ம வந்து கட் ஆஃபில் நமக்கு சப்போஸ் ஈவன் இந்த 1 or 2 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து நம்மளோட ஜாப் இருக்கா இல்லையாங்கிறத வந்து டிசைடிங் ஃபேக்டராகவே இருக்கும். அப்போது அந்த மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ சப்போஸ் நம்ம இன்கேஸ் எந்த ஒரு நெகட்டிவாக என்ன நடந்தாலும் இந்த ஒரு கொஷின் வந்து நமக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் இது வந்து நமக்கு வந்து இந்த ஒரு கொஷினை வந்து பண்ணியிருந்தோன்னா நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்ன பண்ணியிருக்க தேவையில்ல, மிஸ் பண்ணியிருக்க தேவையில்ல அப்படிங்கிறது நமக்கு தோணிகிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணாதீங்கன்னா கொஷின் நல்லா ரீட் பண்ணுங்கள். அதுக்கு தான் நிறைய எம்சிக்யூ பாருங்கன்னு சொல்கிறது. நிறைய பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். நமக்கு இப்போ எக்ஸாம்லேயுமே நமக்கு தெரியாத கான்செப்டில் கூட நமக்கு 20 கொஷின் நம்ம கரெக்டாக அடிச்சிருப்போம். ஆனால் நமக்கு மைண்ட் அதெல்லாம் நமக்கு சொல்லாது. நமக்கு அந்த தெரிஞ்சு விட்டுட்டு வந்த ஒரு கொஷின் வந்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கும்னா ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பிளண்டர் மிஸ்டேக் பண்ணாதீங்க. எந்த கொஷினாக இருந்தாலும் அதை வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸோடு அதை ஃபேஸ் பண்ணாமல் நமக்கு தெரியும் தெரியல ஆனால் வந்து அதை வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணி அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆஃப் தி 3 டைமென்ஷனல் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னு கேட்டிருக்காங்க. நம்ம கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆஃப் ஆசிலேட்டர்னு பார்த்த உடனே 1/2 H × ω போட்டிருக்கூடாது. கொடுத்துருக்கிறது 3 டைமென்ஷனல் கேட்டிருக்காங்க. 3 டைமென்ஷனல் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னால் 3/2 H0 தான் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஷின்ஸை ப்ராப்பராக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இது 1 டைமென்ஷன் கொடுத்தாங்கன்னா நமக்கு C கரெக்டாக கொஞ்ச நாட்களில் நல்லா எஃபெக்டிவாக ரிவைஸ் பண்ணுங்கள்.
டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் இந்த ஜேர்னி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிவிடுவீங்க. தேங்க்யூ.